RDX. இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. அதிமுக மூத்த தலைவர்களை திண்டுக்கல் வருமாறு இபிஎஸ் அழைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த அழைப்பின் பேரில் முன்னாள் அமைச்சரான RB உதயகுமார் உள்ளிட்டோர் திண்டுக்கல் விரைந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக மதுரை உசிலம்பட்டியில் மூக்கையாதேவன் நினைவேந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு இருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். இதுல யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், என்ன விவாதிக்கப்படும்? முக்கியமாக இந்த ஆலோசனையில செல்லூர் ராஜு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உண்மை நிலவரம் என்ன? வணக்கம். அதிமுகவில் தற்போது ஏற்பட்டிருக்க சூழல் குறித்து தற்போது அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்திற்காக திண்டுக்கல் சென்றிருக்கிறார். திண்டுக்கல் சென்றிருக்கும் அவர் கட்சியினுடைய முக்கிய முன்னணி நிர்வாகிகளை தற்போது அழைத்திருப்பதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் உசிலம்பட்டியில் மூக்கையாதேவனுடைய 46வது நினைவு தினத்தை முன்னிட்டு அங்கு அதிமுக சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்த பிறகு அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களுடைய RB உதயகுமார் அங்கு சென்றிருக்கிறார். அழைப்பின் பேரில் அவர் சென்றிருக்கிறார். அவர் மட்டுமல்லாமல் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி மற்றும் காமராஜ் மற்றும் முனுசாமி உள்ளிட்டவர்கள் ஏற்கனவே அங்கு இருக்கும் நிலையில் அதிமுகவினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது RB உதயகுமாரும் அங்கு சென்றிருக்கிறார். நேற்றைய தினம் செங்கோட்டையன் பேசிய பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு விவாதமாக இத்தகைய இந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைக்க வேண்டும். கடந்த சில நாட்களாக செங்கோட்டையன் தலைமைக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அவர் பேசும்பொழுது ஒருங்கிணைக்க வேண்டும், அதாவது அதிமுகவிலிருந்து வெளியே போன OPS, TTV, சசிகலா உள்ளிட்டவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்பது குறித்துதான் அவர் பேசியிருந்ததாக பொருள்படுகிறது. எனவே அது குறித்து தற்போது அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவுடைய முன்னணி மற்றும் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இவ்வாறு பேசியிருப்பது அதிமுகவிற்கு மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது திண்டுக்கல்லில் அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அழைத்திருக்கிறார். அந்த பேச்சின் போது குறிப்பாக செங்கோட்டையனுக்கு இது குறித்து விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த கூட்டம் முடிந்த பிறகு செங்கோட்டையன் ஏன் இவ்வாறு பேசினார், எந்த அடிப்படையில் இவ்வாறு பேசினார், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்ப்பது குறித்து அதிமுகவுடைய பொதுக்குழுவில் தான் இது குறித்து பேச வேண்டும். அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய பொதுச் செயலருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அடிப்படையிலே ஒரு மாவட்ட செயலராக இருப்பவர் தலைமைக்கு எதிராக இவ்வாறு பேசலாம், அதாவது பொதுவெளியில் ஊடகங்களை அழைத்து இவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் எவ்வாறு வைக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்கான கேள்விகளாக அவருக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது திண்டுக்கல் பிரச்சாரத்தின் போது இந்த அழைப்பை விட்டிருக்கிறார். இதற்காக அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் திண்டுக்கலை நோக்கி தற்போது பயணப்படுவதாக தெரிகிறது. இருந்தாலும் கூட செல்லூர் ராஜு உள்ளிட்ட ஒரு சில அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் அழைக்கப்படவில்லை என்று தெரிகிறது. அவர்கள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நேரடியாக அந்த திண்டுக்கலுக்கு செல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே முக்கிய நிர்வாகிகளை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பின் பேரில் செங்கோட்டையனுக்கு நோட்டீஸ் சொல்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக RB உதயகுமார் உள்ளிட்ட தமிழகத்தில் முன்னணி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தற்போது திண்டுக்கலை நோக்கி பயணிக்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய இறுதியில் செங்கோட்டையன் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்புவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது ஒரு பக்கம் பிரச்சாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்கூட்டியே துவங்கியிருக்கும் அதிமுக தொகுதி வாரியாக அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மூத்த நிர்வாகிகள் இப்படி செய்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த கூட்டத்திற்கு அவர் அழைத்திருக்கிறார். என்ன மாதிரி முடிவு எடுக்கப்படும், என்ன மாதிரி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் அவர் நோட்டீஸ் வாயிலாக கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். RDX. இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.